ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஈஸியாக வாய்ப்புங்கிறது கிடச்சிருது. பட் வந்து நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்பட்டு மேலே வரும்போது நம்ம இந்த ஏஜில் வந்து ஃபேமிலியும் ரன் பண்ணுறது மாதிரி இருக்கும், நம்ம கெரியரை நோக்கியும் போகிறது மாதிரி இருக்கும். இதை எப்படி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ப்ரோ எப்படி சொல்கிறதுனா, திறமைன்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ, திறமைக்கு ஏற்ற பரிசு ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான், சும்மா உட்காரல. திறமைக்கு ஏற்ற பரிசு கொடுத்துறான் ப்ரோ. ஆடிஷனில் போய் செலக்ட் ஆகிட்டு எவன் தெய்வம் போல, எவன் காலிலையும் உள்ள, எவன்கிட்ட போய் கெஞ்சில என்னை சேர்த்து விட அழுது என் திறமையில் போனேன். எனக்கு வந்து நான் ஷூட்டுக்கு போகும்போது என் கரிகளில் கூட எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க ப்ரோ. போயிட்டு வாடா, நல்லது தான்டா, சூப்பர்ரா. போயிட்டு வந்து வேலை கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இப்போ பார்த்து நான் ஒர்க் பண்ணுறேன் கடைகளில், ரிஸ்வான் அவன் ஃப்ரெண்டு தான், அவன் ஓனர் மாதிரிலாம் பார்த்துக்க மாட்டான். அவன் எவனோ அவள் சீன பர்மிஷன்லாம் தர மாட்டாங்க கடையில். பாய் நீ என்ன பண்ணுறியோ பண்ணி போய் உங்கள் கடை போய் சொல்லிட்டு போவான். நீ ஷூட்டுக்கு போயிட்டு வந்தாலும் உனக்கு வேலை இருக்குது போய்வான். எந்த ஓனரும் சொல்ல மாட்டான். சில பேர் என்ன பார்ப்பாங்க, ஐத்தை தான் பார்ப்பாங்கப்பா, நல்லா வேலை செய்கிறான், வேலை தான் வாங்கணுன்னு. அந்த மாதிரி எந்த ஓனர் நினச்சதில்லை, எல்லோரும் வாய்ப்பு தான் கொடுத்துருவாங்க நம்ம.